விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இந்த 33% ஆஃப் இருக்கும்போது ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ண அப்புறம் துபாயில எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு என்ன சொன்னார்ன்னா, சார் நான் வந்து 5,999 பே பண்ணிட்டேன். நீங்க 33 ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. நான் G4G அப்ளை பண்ணிட்டு அது உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிக்கணும்னு கேட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் வேலிடா ஒரு விஷயம் கேட்டேன். சார் அது ஆஃபர்னா அது ஆஃபர். நான் வந்து நார்மலா அவர்கிட்ட சொன்னேன். பேசுறது உங்களுக்கு தெரியும். சார் ஒரு டிவி வாங்குறோம். ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஆடி தள்ளுபடி வருது. அப்ப அந்த டிவியும் வாங்கிட்டோம். அவங்க கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? எனக்கு அந்த டிவி வந்து நீங்க கம்மி பண்ணிட்டீங்க. அந்த பிரைஸ்ல திருப்பி கொடுங்க அப்படின்ட்டு நான் சொல்லி நார்மலா அனுப்பிச்சுட்டு அவர் வாய்ஸ் மெசேஜ் உடனே அவர் வந்து அவருக்கு என்ன எங்க மேல வந்து அவ்வளவு ஒரு இதை சொல்றேன் போஸ்டாட்டம் ரொம்ப நம்ம மேல இருக்கிற ஒரு கோவம் இதை எதை வேணா இருக்கலாம். அது தெரிஞ்சது உடனே வந்துட்டு நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க எப்படி பேசுவீங்க? நான் டிவியே வாங்கல. ஓகேவா? அப்புறம் அப்படியே பர்சனலுக்குள்ள போயிட்டாரு. எப்படின்னா ரொம்ப பேசக்கூடாது. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ட்டு. உங்க அப்பா பெரிய ஆளு. உங்க அப்பா கோர்ஸ் எடுக்கிறாருன்றதுனால நீங்களும் அப்படியே அப்படி பேசக்கூடாது இதை சொன்னாரு. சோ அந்த விஷயம் வந்து எனக்கு டக்குன்னு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. நீங்க சும்மா வந்து உங்க அப்பா பேர் சொல்லி இந்த மாதிரிலாம் திமிரா பேசாதீங்கன்னு சொன்னேன். சார் சொன்னேன்னா எங்க அப்பா ஒரு நல்ல விஷயம் பண்ண விஷயம் என்னன்னா, எங்க அப்பா என்னைக்குமே அவர் பேரை யூஸ் பண்ணி என்னைக்குமே சொன்னதில்ல. நானும் அதை யூஸ் பண்ணது கிடையாது. நிறைய பேருக்கு இப்பதான் நான் அவர் எங்க அப்பானே தெரியும். வருஷமா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து ட்ரேடிங்ல இருந்து என்ன எப்பத்துல இருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்னைக்குமே என்ன புஷ் பண்ணதில்லை. இதுக்கு வா அப்படின்லான்ட்டு. நான் வந்து என் ஸ்டாண்ட் அலோனா 14 இயர்ஸ் வந்து என்னோட இதுல நான் மல்டிபிள் கரியர்ஸ் பில்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு விட்டா கூட என்னோட ஐடி கரியருக்கு போனாலும் எனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும். நான் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ வச்சா நான் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணா அதுல சம்பாதிக்க முடியும். நான் ஆக்டிங் பண்ணா அதுல சம்பாதிக்க அதான் சொன்னேனே. எனக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு எங்க அப்பா வந்து அந்த கான்பிடன்ஸ் எனக்கு பில்ட் பண்ண விட்டாரு. நான் என்னைக்குமே எங்க அப்பா கிட்ட வந்து நீங்க எனக்கு இது கொடுங்க அதை கொடுத்துருவேன். அவரும் எனக்கு எதுவும் கொடுத்தது இல்ல. நீ வா நீயா வா தான் சொல்லியிருக்காரு. சோ அவரு அவருக்கு நான் ரீஃபண்டே பண்ணிட்டேன். இல்ல சார் நீங்க இந்த மைண்ட் செட்டோட எல்லாம் அட்டன் பண்ண வேண்டாம். என்னென்னோ பேசுறாரு. திடீர்னு வளர்ந்துட்டா இது நாங்க திடீர்னுலாம் வளரல சார். அதான் சொல்றேன். எல்லாரும் தாட் வந்து இப்பதான் அவங்க வளர்ந்துருக்கணும். சார் அவரு வந்து ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் அண்ட் கோவில் இது எல்லாத்துக்குமே ஃப்ரீயா லேண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லேண்டோட குரோர்ஸ்ல அது சும்மா கிடையாது. அதான் சொன்ன சும்மா நாங்க எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. இதெல்லாம் நாங்க வெளியே சொன்னதே கிடையாது. இப்ப நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி பேசுறாங்கல்ல. ஏதோ இப்பதான் இதுவாயிட்டோம். எங்க ஊர்ல போனீங்கன்னா இப்ப கூட அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எங்க தாத்தா பாட்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எங்க பேர்ல வந்து ஸ்கூலே இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். சோ வந்து இந்த கோர்ஸ்னாலயோ அதனாலலாம் கிடையாது. இன்னைக்கு இந்த அப்பா கோர்ஸ் அதான் சொன்ன கொரோனா டைம்ல நான் எடுக்க சொல்ல. நான் துபாயில ஒர்க் பண்றேன். ஐ வாஸ் ஏர்னிங் குட். நான் சென்னையிலேயே அதிகமா இருந்தேன். அதான் சொன்னேன். இது நத்திங் டு ஷோ ஆஃப்லாம் இல்ல. நான் ஓப்பனா சொல்றது என்னன்னா, இன்னைக்கு இப்ப நாங்க பண்ணலாம் கூட ஐ கேன் ஏர்ன். நீங்க மைம் கோபி அண்ணாவோட இப்போ நீங்க போய் அவரோட அக்கௌண்ட் ஹேண்டில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் பேர் தான் முகத் கோமாளி தெரியும்ல. போயிட்டு டேரக்டா போவேன். மைம் கோபி அண்ணாவோட அக்கௌண்ட் ஹேண்டில் நான் தான் இருப்பேன். இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் நான் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுன்றதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கு அதுக்கு டைம் இல்லை. எவ்வளவு வேணா கொடுக்க ரெடியா இருக்காங்க. அதான் சொன்னேன். ஐயா ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 ஜாப்ஸ் ரைட் நவ். இதை நான் குவிட் பண்ணிட்டு போனா என்னால அதை பண்ண முடியாது. சரிங்களா? அவராலேயே இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை மூடி வச்சுட்டு டெய்லி உட்காந்து ட்ரேட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைவ் ட்ரேடே நிறைய காட்டியிருப்பார்ல. க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க உட்காந்து ட்ரேட் பண்ண வச்சுக்கோங்க. நாங்க பாட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கலாம். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சோ மத்தவங்க நிறைய பேர் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்குள்ள நான் வரல. பட் நாங்க வந்து இதுதான் எங்களுக்கு கிடையாது. அத வந்து சில பேர் வந்து அவரு அவரு என்னன்னா நீங்க எனக்கு சர்வீஸ் பண்றீங்க. நீங்க வந்து நான் கஸ்டமர் சார் டீச்சிங்ல கஸ்டமர் கிடையாது. டீச்சிங்ல அவர் வந்து உங்களுக்கு டீச் பண்றாரு. இஸ் அ டீச்சர். இஸ் ஷேரிங் இஸ் நாலேஜ். ஓகேங்களா? இங்க நான் வந்து உங்களுக்கு டிவி விற்கல. உங்களுக்கு நான் வந்து எந்த ப்ராடக்ட்டே வித்து நீங்க இது பண்ணல. நான் உங்களுக்கு என் நாலேஜ் கொடுக்குறேன். அந்த நாலேஜ் வச்சு நீங்க ஏதோ பண்ண போறீங்க. சோ இதுல அதான் சொன்னேன். அவர் மைண்ட் செட்ல நிறைய பேர் இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் தான் இந்த ஆன்சர். சோ இட் இஸ் நாட் லைக் ஐ ஹவ் எங்க அப்பாவை வந்து நான் பேஸ் பண்ணி வந்திருக்கேன்னா, அப்ப நான் இப்போ வந்து நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். நீங்க அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி வரீங்க. அவர் தான் எடுக்கிறாரு. இல்ல அவர் ஊருக்கு போயிட்டாருங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை எடுக்கல. பே பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கேட்க முடியும்? என்ன எதுவுமே கேட்க முடியாது. பட் நான் எடுக்கல. என்னாலே இதை எடுக்க முடியும். எனக்கு இது எல்லாமே தெரியும். எனக்கு G4G தெரியும். வரவங்களுக்கு நீங்க உட்காருங்க போனா எடுக்கலாம்னு சொல்லிட்டு அமைச்சிடலாம். நாங்க ஆனஸ்டா ஒரு விஷயம் பண்றோம். சோ நாங்க அதை தான் திருப்பி உங்ககிட்டயே எதிர்பார்ப்போம். நீங்க வந்து காசு கொடுத்துட்டீங்கன்றதுக்காக நீங்க இது அதுன்னு சொல்லக்கூடாது. சின்ஸ் பிகாஸ் வி டோன்ட் ஷோ ஆர் BMW, சின்ஸ் பிகாஸ் வி டோன்ட் ஷோ ஆர் ஹவுஸ், இட்ஸ் நாட் லைக் ஓகே அப்பா இவங்க இதுல தான்ப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் சொல்றேனே. இங்க வந்து இன்ஸ்டாகிராம் இந்த சோசியல் மீடியா ஒரு பின்பம். நான் இப்போ மட்டும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுத்தினா எனக்கு இன்னும் கூட்டம் வரும்.
நான் கூட்டத்தை காட்டணும்னு அவசியமே கிடையாது. அதான் சொல்றேனே. சும்மா நீங்க வந்து நான் சொல்லலாம். நீங்க இவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்கு. அது இதுன்னு சொல்லலான்ட்டு. உங்களுக்கு இது தெரியுதான்னு பாருங்க. இஃப் யூ கேன் see this இந்த இந்த ஒர்க் ஷாப் இந்த கரண்ட் ஒர்க் ஷாப்ஸ்க்கு மட்டும் எனக்கு வந்து 800 அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு. அதுல இருந்து நான் செலக்ட் பண்ண பீப்புள் நாட் ஈவன் 1% க்ளோஸ். ஓகேங்களா? ஸோ மணிக்காக நாங்க எதுவுமே பண்ணல. அது பண்ணணும்னு கிடையாது. எங்களுக்கு ஜென்யூனா தான் பீப்புள் ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுருக்கோம். நான் இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்கு. வி வில் பி டீச்சிங் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரீ எஜுகேஷன் பண்ண போறோம் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி. நாட் இன்ட்ராடே அதெல்லாம் இல்ல. நிறைய ரூரல்ல போயிட்டு நிறைய விஷயங்கள். அண்ட் வி கீப் டொனேட்டிங் லாட் ஆஃப் பீப்புள் கேன்சர் ட்ரஸ்ட் ரன் பண்றோம். நிறைய விஷயம். அதான் சொன்னேன். இங்க வந்து அதை ஷோகேஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. வாங்க ஒரு டீமை கூட்டிட்டு போய் அப்படியே வந்து சாப்பாடு போடுறது, அவங்க இது பண்றது, இவங்களுக்கு போய் இது கொடுக்கறது, நிதி மாற்றம் அதெல்லாம் டைம் இல்லை. ஒருத்தங்க உழைச்சி மேல வரணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பண்ணும் போது அவர் பையன்னும் போது அவருக்கு அப்புறம் அது நான் தான். எல்லாரும் அப்படிதானே. சோ இது இந்த கம்பெனி நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் போது அவர் வந்து கேட்கறதே சென்சிபிள் கிடையாது. பிசினஸ் ரீபூட் பண்ணதே நான் தான். இந்த பிசினஸ் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த ஃபார்மேட் வேற, இப்ப நடந்துட்டு இருக்க ஃபார்மேட்டே வேற. சோ இதை நான் கம்ப்ளீட்டா ஃப்ரம் த ஸ்கிராச் ஸ்கிராப் டவுன் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஐ எம் மேக்கிங் இட் ப்ராப்பர் ஃபார் த பப்ளிக். கண்ணாபின்னான்னு பண்ணல. நான் ப்ராப்பரா இது ஒரு ஒரு சேனலா கொண்டு போயிட்டு இருக்கேன். இது இன்னும் நான் பெருசா கொண்டு போவேன். இது எதுக்கு நான் இவ்வளவு பேசுறேன்னா, இதுக்கப்புறம் இதுல நிறைய பேர் அட்டன் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் இதுதான் திஸ் வில் பி மை ஆட்டிடியூட். திஸ் இஸ் மீ. திஸ் இஸ் ஹிம். இதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இவங்க கூட நம்ம டிராவல் பண்ணலாமா, இவங்க ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலாமா வேணாமா, இல்ல இப்போ இவங்க ஓவரா பேசுறாங்க எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். பட் வி வில் பி ஆனஸ்ட் ஃபார் வாட் வி ஆர். நாளைக்கு ஒரு ஒர்க் ஷாப் உனக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளா இருக்கணும் மட்டும் தான் நாங்க எடுப்போம். அந்த அந்த ஸ்கொயர் எடுத்துட்டு தான் ஒரு ஒர்க் ஷாப்பை நாங்க பண்றோம். பட் நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன் நீ இதை சொல்லு, அந்த கேண்டிடேட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அது நான் வந்து ரொம்ப முக்கியமா சொல்றேன். இப்பனா எவ்ரி ஒன் ஐம் ட்ரைங் டு பி கைண்ட், எவ்ரி ஒன் ஐம் ட்ரீட்டிங் ப்ராப்பர்லி. ஓகேவா? தனிப்பட்ட கோபம், தனிப்பட்ட இது வளர்ச்சியை வச்சு பேசாதீங்க. அது வந்து எதை சொல்றேன்னு அது கரெக்ட் கிடையாது. எங்க கூட நீங்க நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க வந்து நிறைய ஒர்க் ஷாப் அவங்க அட்டன் பண்ணிருக்காங்க. ஒரு வாட்டி அட்டன் பண்ணிட்டு நல்லா இல்லைன்னா வரமாட்டாங்க. இத்தனை பேர் அட்டன் பண்றாங்கன்னும் போது அது போதும். அது அந்த பீப்புளுக்காக தான் இது. இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அதை பேசிட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ரெஸ்பெக்ட் தான் எனக்கு. அந்த ரெஸ்பெக்ட்க்கு நாங்க என்னைக்குமே வந்து உங்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நிறைய யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கோம், அட்டன் பண்ணிருக்கீங்க. அவங்களை நாங்க ஏன் தெரியுமா ரெஸ்பெக்ட் பண்றோம்? சீஃப் ஆஃப் ஜிஃபைக்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டோம். ஆனா இதை அட்டன் பண்ணுங்க சொல்லி அவங்களோட கோல்ஸ் மாறிடும். பட் யூபிஎஸ்சி படிக்கிற ஒருத்தருக்கும் பினான்சியலா எவ்வளவு பிரச்சனைகள் போன எங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருக்கும் இது ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிடாதான்னு தெரியும். அதுக்கே எங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ரிவ்யூஸ் பேசும்போது, சார் நான் இன்னைக்கு வந்து பயப்படாம யூபிஎஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், வீட்டையும் காப்பாத்திட்டு இருக்கேன்னா அது உங்க கிளாஸ் சார். உண்மையாவே நீங்க பண்ணது சோசியல் சர்வீஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் சொல்றேனே, நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்ட் ஒரு ஸ்டோரியோ அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து எங்களுக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்கள். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து நான் வந்து கிளீனா சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பேசினவரே இதை திருப்பி அட்டன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரும் அப்படிதான் பேசினாரு. நாங்கெல்லாம் வளர்ந்துட மாட்டோமா நினைக்கிறோம், மிடில் கிளாஸ் சார். நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் சார். நாங்க கீழே இருந்து வந்தோம் சார். அவர்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கலாம் தெரியாது சார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியாது சார். எல்லாருக்குமே யாருக்கும் லைஃப் யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன பாக்குறத வச்சு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஜோ ஸ்டாக்ல பாத்தீங்களா, அதெல்லாம் ஒண்ணும் கட்டுக்கதை கிடையாது. ஓகேங்களா? ரோட்ல இருந்துதான் திருப்பி எப்படி மேல போனாங்க எல்லாமே அது உண்மைதான். அண்ணாமலை போய் உண்மையா நடந்த விஷயங்கள். லாட் ஆஃப் பீப்புள் தே நோ அபவுட் திஸ். தெரிஞ்சதுனால தான் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு தெரியலன்னும் போது அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். பி பாசிட்டிவ். உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாருமே ஒரு பிரச்சனையை நோக்கி தான் அதை சால்வ் பண்ணதான் ஓடிட்டு. ஸோ என்ன பிரச்சனை எடுத்தாலும் பிரச்சனை எல்லாம் மாறும், லைஃப் மாறும். எல்லாருமே வந்து ஒரு லெவலுக்கு போயிருப்போம். எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். Keep growing and keep saving.